பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி விளக்கம் அளித்துள்ளார். பாமக தலைமை நிர்வாக குழு ஆலோசனைக் கூட்டம் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. இதில் பாமக தலைமை நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ளதாகவும் குழு உறுப்பினர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். டாக்டர் ராமதாஸ் திடீரென மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கை அன்புமணி ஆதரவாளர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என்று ஜி.கே. மணி கூறியுள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜி.கே. மணி, நாளை நடைபெறவுள்ள பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்பார் என்று எதிர்பார்ப்பதாக கருத்து கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த நாள் முதல் திமுக பதற்றத்தில் உள்ளதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். போர் பதற்றம் காரணமாக ஈரானில் சிக்கிய 15 மீனவர்கள் பாதுகாப்பாக சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்களை சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக இருக்கக்கூடாது என்று அதிமுக பாஜக கூட்டணி நினைப்பது போன்று விஜயும் நினைப்பதால் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைத்ததாக விளக்கமளித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த நாள் முதல் திமுக பதற்றத்தில் உள்ளதாக தெரிவித்த அவர், ஈரான் நாட்டில் மீன்பிடிக்கும் வேலைக்கு சென்ற தமிழ்நாடு மீனவர்கள் 15 பேர் போர் பதற்றம் காரணமாக பாதித்த நிலையில் தமிழ்நாடு பாஜக முயற்சி மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கூறினார். அதுபோல நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது. அவருடைய கொள்கையும் அதுதான். அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையில் சொன்னேன். இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு. அது அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சது. அவர் தனியாக நிற்கலாங்கிற முடிவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம். அதுல நம்ம கருத்து சொல்லணும். வெள்ள பாதிப்பை தடுக்க சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு ரூபாய் 338 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னையில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசு நீர்வளத்துறை மூலம் முன்னெச்சரிக்கை பணிகளை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் ரூபாய் 338 கோடி ஒதுக்கியுள்ளது. அதில் முதற்கட்டமாக ரூபாய் 9 கோடியே 40 லட்சம் செலவில் சென்னை ஆலந்தூரில் உள்ள மணப்பாக்கம் கால்வாயில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. அதேபோல் மேலும் சில பணிகளை தொடங்கி 2 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பட்டறை பெரும்புத்தூர் அருகே ஆட்டோ நிலைத்தடுமாறி விபத்துக்குள்ளான நிலையில் கல்லூரி மாணவி உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புத்தூர் அடுத்த நாராயணபுரம் கூட்டு சாலையிலிருந்து திருவள்ளூர் நோக்கி வந்த ஆட்டோ கொசவன்பாளையம் அருகே நிலைத்தடுமாறி சாலையின் ஓரம் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த கல்லூரி மாணவி உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் தினம் தினம் உரிய வழிகாட்டுதலை பின்பற்றாமல் அதிவேகத்துடன் உரிய அங்கீகாரம் இல்லாமல் சாலையில் ஓடுவதே இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் போக்குவரத்து துறையினர் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுத்துள்ளது. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் இன்று மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விண்ணை பிளந்த பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கும்பாபிஷேக விழாவை கோவில் வளாகத்திலும் கோவிலை ஒட்டி கடற்கரையிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். விழாவில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை கருதி கோவில் வளாகத்தில் 6100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மடப்புரம் அஜித் சகோதரர் நவீன் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாக்அப் டெத்தான அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 28ஆம் தேதி காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது காலில் தாக்கியதாக புகார் அளித்துள்ளார். வலியின் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இதனால இந்த போலீஸ்காரங்க அடுத்தது வந்து காலில் பாதம் ரெண்டுமே ரொம்ப வலிக்குது அப்படின்னு கேள்வி அதனால இன்னைக்கு காலையில் ஒரு சென்ட்ரல் செக்அப் பண்ணிக்கணுமோ, ஏன்னா அது பின்னால் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துடக்கூடாது. சென்ட்ரல் செக்அப்காக சென்ட்ரல் பண்ணோம், பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. காலில் மட்டும்தானா? முதுகுல இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த காலில் மட்டும்தான் அவனுக்கு அந்த என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு. இல்லை அந்த பாதங்கள் 2 பாதம் மட்டும்தான் வலிக்குதுன்னு சொன்னா அப்படி, அதுக்காக தான் சென்ட்ரல் செக்அப் கூப்பிட்டு. சாமித்தோப்பு பேருந்து நிலையத்தில் தொழிலாளியை கொலை செய்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அருகே பேருந்து நிலையத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கத்தியால் குத்தி காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கன்னியாகுமரி துணை காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் மற்றும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமை பதிக்கு வரும் தொழிலாளி என்பது தெரியவந்துள்ளது. பணி முடித்துவிட்டு பேருந்து நிலையத்தில் தங்குவதை வழக்கமாக வைத்து வந்துள்ளார். இந்நிலையில் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொலை குற்றவாளி ராஜா என்பவரை கைது செய்தனர். மேலும் மது போதையில் இந்த கொலையை அரங்கேற்றியதாக குற்றவாளி ஒப்புக்கொண்ட நிலையில் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கராபுரம் அருகே வீட்டுமனை சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறில் தம்பியை கொலை செய்ய முயற்சித்த அண்ணன் மற்றும் அண்ணன் மகன்கள் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு ஏரிக்கரையில் வசித்து வரும் ஐயர் என்பவருக்கும் அவரது அண்ணன் ராஜ் என்பவருக்கும் வீட்டுமனை தொடர்பான குடும்ப பிரச்சினை நீண்ட நாட்களாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி ராஜு தனது தம்பி ஐயரை கொடுவாளால் சரமாரியாக வெட்டி தாக்கினார். கடுமையான காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் தவித்த ஐயரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க செய்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்த மூங்கில் துறைப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்து தம்பியை கொலை செய்ய முயற்சி செய்த ராஜு மற்றும் அவரது மகன்கள் சவுந்தரராஜன், ராஜ்குமாரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திருக்கோவலூர் அருகே முகையூர் பகுதியில் திமுக உறுப்பினர் சேர்க்கும் பணியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூர் ஊராட்சிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திமுக உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் திருக்கோவலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி வீடு வீடாக சென்ற உறுப்பினர் சேர்க்கும் பணியை ஆய்வு செய்தார். அப்போது ஒன்றிய கழக செயலாளர்கள் லூயிஸ், விஸ்வநாதன் மற்றும் திருக்கோவலூர் நகராட்சி தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கொடியில் அண்ணா புகைப்படத்தை நீக்கிவிட்டு அமித்ஷாவையோ மோடியையோ போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி பெங்களூர் புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூர் புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தனது கொடியில் அண்ணா புகைப்படத்தை நீக்கிவிட்டு அமித்ஷாவையோ மோடியையோ போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் விஜய் கூட்டணிக்கு வருவார் என கனவு காண வேண்டாம் எனவும், பாமகவை சேர்ந்த ராமதாசும் அன்புமணி ராமதாசும் மோதிக்கொள்வதை நிறுத்தவில்லை என்றால் கட்சி காணாமல் போய்விடும் எனவும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசியவர், அண்ணாமலையை எப்போது பாஜக வெளியே தூக்கி போட்டதோ அன்றைக்கு தனது தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டது எனவும் கருத்து தெரிவித்தார். நீ எப்ப கேப்ப எனக்கு தெரியும், கனவுல கூட நினைக்காத விஜய் வந்துருவாருன்னு. விஜய் ஏற்கனவே அழகா அரசியல்ல குஷியானதை விட்டு எங்களோட கூட்டணி இல்லைன்னு அறிக்கையை கொடுத்து தூன்னு துப்பிட்டாங்க. மறுபடியும் இப்போ விஜயே களத்தில் இறங்கி சொல்ற மாதிரி வந்துருச்சு. கூட்டணின்னு நீ சொல்லி அதுக்கு தான் விஜய் ஊனு ஒத்துக்கிட்டு கூட போய் பூராவும் போய் விஜய் அரசியல் லைஃபே முடிஞ்சிடும். அது விஜய்க்கு தெரியாதா? ஆகவே உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க, யாரும் தீண்ட மாட்டாங்க. மக்களை கொடுத்து ஆட்களை கூட்டு வந்து இறக்கு பார்த்துருவோம். பின்னாடியே வரேன், விட மாட்டேன் நான். அவ்வளோ சீக்கிரம் நீ பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பின்னாடியே வரும். நீ முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வரோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எங்களுக்கு, பிடிச்சிட்டு பின்னாடியே வரோம். நீ கவலையே படாத. ஒரு இடத்துல நீயும் ஜெயிக்க முடியாது, உன்னை நம்பி வர கூட்டணியும் கழுத்தறுத்துருவா, முதுகுல குத்திடுவா, அவங்களும் ஜெயிக்க முடியாது. இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் சிலை நிறுவுவதற்கான இடங்களை அமைச்சர் நாசர் நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவரான டாக்டர் சர்வவள்ளி ராதாகிருஷ்ணனின் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட உள்ளது.
அதற்கு அவர் பிறந்த வெங்கடாபுரம் கிராமத்திற்கு அருகிலுள்ள திருத்தணியில் நிறுவுவதற்கான இடங்களை அமைச்சர் நாசர் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் அவரது சிலையை அவரது தாய்மண்ணில் வைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன் அனுமதி பெற்று கள ஆய்வு பணிகளை தொடங்கினர். இந்த நிலையில் அவரின் பிறந்த நாளில் சிலையை திறக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்த நிலையில் ரயில் நிலையம் எதிரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி, திருத்தணி நகராட்சி போன்ற இடங்களை சிலை வைப்பதற்கு பரிசீலிக்கப்பட்டன. ராதாகிருஷ்ணனுடைய திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தன்னுடைய சட்டமன்றத்தில் அறிவித்தார். அதன் அடிப்படையில் அந்த முழுவுருவச் சிலையை அவர் பிறந்த மாவட்டமான நம்முடைய இந்த மாவட்டத்தில் உருவப்பட வேண்டும் இடங்களை தேர்வு செய்ய ஒரு 5 இடங்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். இதில் இறுதியாக மாண்புமிகு தமிழக செய்தித்துறை அமைச்சர் அஜித்குமார் மரணம் தமிழக அரசுக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் IAS அதிகாரி சகாயம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல்லில் உள்ள நம்பிக்கை இல்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் IAS அதிகாரி சகாயம் பங்கேற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் அதிகாரமற்ற உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த வழக்கு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழக அரசுக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்கு இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு அதிகார அத்துமீறல் கடுமையான கண்டனத்துக்குரியது. எந்த சூழ்நிலையிலும் அந்த காவல் மரணம், கஸ்டடி மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. குறிப்பாக அலுவலர்கள், அதுவும் காவல்துறை அலுவலர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய உரிமையையும் நலனையும் பாதுகாப்பதற்கு என்று உணர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருப்புவனம் அந்த காவல் நிலையத்தில் அந்த அஜித்குமார் என்கின்ற அந்த இளைஞர் காவலர்களால் கஸ்டடியில் அடித்து கொல்லப்பட்ட அந்த துன்பியல் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறையினருடைய அந்த அத்துமீறிய இந்த செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் பெரிய இந்த ஆட்சிக்கு பெரிய அவப்பெயர் வந்துவிடும் என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு தனி கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், விரும்புகிறேன். செல்போனில் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் கட்சியில் பாதி பேர் வணக்கம் கூட சொல்வதில்லை என நயினார் நாகேந்திரன் வேதனை தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் உள்ள SRM பல்கலைக்கழக கலையரங்கத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பூத் வலிமைப்படுத்தும் பயணம் மற்றும் மாநில பயிலரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 24 லாக்அப் டெத் நடைபெற்றுள்ளதாகவும், திருபுவன இளைஞர் அஜித்குமார் சம்பவத்தில் தமிழக அரசு சார்பில் அவரது தம்பிக்கு 80 கிலோமீட்டர் தள்ளி வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசியவர், செல்போனில் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் கட்சியில் பாதி பேர் வணக்கம் கூட சொல்வதில்லை என நயினார் நாகேந்திரன் வேதனை தெரிவித்தார். காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை கடைபிடிப்பதில்லை என்று CBM மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து CBM கட்சி சார்பில் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், காவல்துறையின் ஈரல் மட்டுமல்ல இதயமும் கெட்டுவிட்டதாகவும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தவறு செய்த காவலர்கள் மீது இதுவரை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததால் போலீசாருக்கு தவறு செய்ய தைரியம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசியவர், மாவட்ட கண்காணிப்பாளர் மாதம் ஒரு முறை பொதுமக்களை சந்திக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அஜித்குமார் கொலை வழக்கில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் காவல்துறையும் தமிழக அரசும் நடந்து கொண்ட விதம் சரியில்லை எனவும் கருத்து தெரிவித்தார். ஒருத்தர் அடித்து கொலை செய்து விசாரிக்கிற அளவுக்கு
இதிலே காவல்துறையினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த மேலதிகாரி யார் என்கிற மிக முக்கியமான கேள்வி என்பது நமக்கு முன்னால் இருக்கிறது. முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், பொதுமக்களை மரியாதையாக நடத்த வேண்டும், காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வருபவர்களை உட்கார வைத்து பேச வேண்டும். எனவே முதலமைச்சர் வெற்று வாயால் இத்தகைய உத்தரவை போடுவதனால் பிரயோஜனம் இல்லை, மாறாக அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்கிற ஆய்வினை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். வெறும் வாயால் சொன்னால் கேட்க மாட்டார்கள். ஆகவே பொதுமக்களை மதித்து நடந்து கொள்வது, சட்டத்தை மதித்து நடந்து கொள்வது, மனித உரிமைகளை மதித்து நடந்து கொள்வது, இதை மீறி நடந்தால் போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதன் மூலமாகத்தான் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.